வணக்கம். அன்புள்ள அம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு அருமையான நாள், முருகனுடைய 6வது ஷஷ்டி சூரசம்ஹாரம். இன்னைக்கு அது எல்லா டிவி சேனல்லையும் நடந்துகிட்ருக்கு. அந்த நேரத்தில் அந்த முருக பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எல்லார் வீட்லேயும் எல்லா நலன்களும் நல்ல சிறப்பாக அமையணும். எங்கள் குழந்தைகள், உங்கள் குழந்தைகள், வீட்டில் வயதானவர்கள் எல்லோருக்குமே அவர்களுடைய சிரமங்கள், கஷ்டங்கள் எல்லாமே அவர்களை விட்டு விலகி நல்ல ஒரு சந்தோஷமான நாட்கள் வரணும்னு அந்த முருகப்பெருமானை நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு சின்ன ஒரு திருப்புகளை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். நான் சின்ன வயசில் படிக்கிற காலத்தில் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு அண்ணா சொல்லி கொடுத்தது, நிறைய ஸ்லோகங்கள் சொல்லி கொடுத்தாரு. அதில் திருப்புகளும் ஒன்று. அந்த திருப்புகளை நம்ம இப்போ கேட்போம். அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இருநிலமீதில் எழியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் மகபதியாகி மருவும் வலாரி மகிழ்கழி கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ்கதிர்காம முடையோனே செககண சேகோ தகுதிமி தோதி திமியன ஆடும் மயிலோனே திருமலிவான பழமுதிர்ச்சோலை மலைமிசை மேவு பெருமானே. முருகனுக்கு அரோகரா, வள்ளி மணாளனுக்கு அரோகரா, சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா. வாழ்க வளமுடன். மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். எல்லோருக்கும் கந்தசஷ்டி சூரசம்ஹார தின வாழ்த்துக்கள். சூரசம்ஹாரம் பார்த்தோம்னா மறுநாளைக்கு முருகனை சாந்தமான ஸ்வரூபத்தில் பார்க்கணும்னு சொல்லுவாங்க சாஸ்திரம். அந்த முருகனையும் பால் அபிஷேகமோ ஏதோ ஒன்று நடக்கிறத கட்டாயம் நம்ம பார்க்கணும். அப்போ தான் முருகனுக்கு ஒரு சாந்தி ஆகும். எப்படி நரசிம்மருக்கு அந்த சாந்தி ஆகிறதுக்கு பிரகலாதனுடைய அந்த பாடல்களும் பானகம் கொடுத்து அதை சாந்தி செய்கிறாங்களோ, அது மாதிரி முருகனுடைய கோபம் தணியறதுக்கு மறுநாளைக்கு அவருடைய அந்த பாலபிஷேகம், அந்த சந்தன அபிஷேகம் அதெல்லாம் பண்ணுறதை நம்ம கண்ணால் பார்த்தோம்னா அந்த அவருடைய உக்கிரத்தோட தாக்கம் குறையும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கும் இது தெரியலன்னு தெரிஞ்சுக்கங்க. அவங்கவுங்க ஊர் பக்கத்தில் என்ன முருகன் கோயில் இருக்கோ அங்கே சூரசம்ஹாரம், அந்த முருகனுக்கு கந்த சஷ்டியும் நல்லா நடக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.